வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக காரைக்காலில் ONGCயின் தலைமை பொறியாளர் ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மனைவியான வட்டார கல்வி அலுவலர் விமலா மீது CBI வழக்கு பதிவு செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விசாரணைக்கு பின்னர் இருவரும் கைது செய்யப்படலாம் என்று மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தகவல் தெரியவந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் பெரியகுறிச்சி கிராமத்தில் ஒரே நேரத்தில் அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயம், பொன்னிச்சி ஆண்டவர் ஆலயம் உள்ளிட்ட 7 கோவில்களுக்கு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பெரியகுறிச்சி கிராமம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு மகா கும்பாபிஷேகத்தை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் டவுன் தோக்கவாடி பகுதியில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்தவர்கள் மற்றும் போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு திட்டம் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இதில் போதையினால் குடும்பத் தலைவரை இழந்து நிற்கும் குழந்தைகளுக்கும் மறுவாழ்வு கிடைக்கும் வகையில் அவர்களுக்கு அரசு மூலம் வழங்கப்படும் கடனுதவி திட்டம், விலையில்லா கறவை மாடு, ஆடுகள் வழங்கப்படுவது குறித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ரோட்டரி சங்கம் தொழிற்பணி மாத விழா மற்றும் மகளிர் தின விழா சங்கப்பணி இயக்குநர் MG ரவி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தொழில் சேவை தலைவர் முருகேஷ் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு லேப் கோட் வழங்கி சிறப்புரையாற்றினார். மதுரையில் 3 ஆட்டோக்கள் மற்றும் கார் கண்ணாடிகளை உடைத்து இருசக்கர வாகனத்தை எரித்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கீரைத்துறை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சி பதிவுகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். நாமக்கல் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு நரசிம்மர் திருக்கோவில், ஆஞ்சநேயர் மற்றும் அரங்கநாதர் ஆகிய திருக்கோயில்களில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நாமக்கல் குளக்கரை திடலில் தேர்க்கடைகளை நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் மாநகராட்சி மேயர் கலாநிதி, துணை மேயர் பூபதி, தேர்க்கடைகள் பொறுப்பாளர் அசோக்குமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். முருகப்பெருமானின் 7வது படை வீடு என்று போற்றப்படும் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. இதனையொட்டி கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை மாவட்ட காவல் ஆணையர் சரவணசுந்தர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பக்தர்களுக்கு குடிநீர், ஓய்வெடுக்கும் வசதி, படிக்கட்டுகள் வழியாக நடந்து பக்தர்கள் இலைப்பார பந்தல்கள், வாகனங்களை நிறுத்துவதற்கான இடவசதி உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்ததோடு ஆலோசனைகளை வழங்கினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவில் குண்டம் திருவிழாவை முன்னிட்டு பண்ணாரியம்மன் திரு வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. சுவாமி வீதி உலா வந்தபோது வழிநடுக்க நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் பண்ணாரியம்மனை வரவேற்று தேங்காய் உடைத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். சேலத்தில் கட்டப்பட்டுள்ள வெள்ளி கொலுசு உற்பத்தி மையத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பாரம்பரியமாக தொழில் செய்து வரும் வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்களுக்கு மட்டுமே வெள்ளி கொலுசு உற்பத்தி மையத்தில் இடம் ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்று சங்க நிர்வாகிகள் அமைச்சர் ராஜேந்திரனை சந்தித்து வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூரில் உள்ள ஈதுகா பள்ளிவாசலில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் 1000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று சிறப்பு தொழுகை செய்தனர். தொழுகை முடிந்த பின்னர் அவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்த ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஏராளமான வட இந்திய இஸ்லாமியர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை செய்தனர். திருச்சி உறையூர் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண்ணான சஞ்சனா என்ற சிறுமி கேரளாவில் நடைபெற்ற 9வது தேசிய அளவிலான ஜூனியர் சப் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கமும், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 100 மீட்டர் ரிலே ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கமும் பெற்று சாதனை படைத்துள்ளார். அவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வரும் நிலையில் பாரா ஒலிம்பிற்கு வழங்கும் சலுகை போல மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கும் சலுகை வழங்க வேண்டும் என சிறுமியின் பயிற்சியாளர் கோரிக்கை விடுத்து பேட்டியளித்தார். நீங்க சேர்த்து அவங்க பாரா இன்னும் அவங்க நல்லா பண்ணுவாங்க. இப்ப நெக்ஸ்ட் டெஃப் ஒலிம்பிக்ஸ் வருது.
லண்டன்ல அவங்க அதுக்கு இவங்க வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. டோக்கியோ தலைநகரில் வந்து டோக்கியோ தலைநகர் ஜப்பான்ல வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு ப்ராக்டிஸுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவை. அதுக்கு வந்து தமிழக அரசு நிறைய உதவி பண்ணி இந்த பொண்ணு இன்னும் இன்டர்நேஷனல் லெவலில் கோல்டு அடிச்சிட்டாங்க. இனி அடுத்தது தேசிய அளவில் முடிஞ்சா அடுத்தது இன்டர்நேஷனல் லெவல், அதுக்கு போறதுக்கு தமிழக அரசு உதவி பண்ணணும். தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி அருகே உள்ள அரசு பள்ளியில் சத்துணவு பணியாளராக பணிபுரிந்து வரும் பெண்ணிற்கு அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் ஜெயபிரகாஷ் என்பவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்து வந்துள்ளார். தொடர்ந்து அப்பெண் பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் ஜெயபிரகாஷும் அவரது நண்பர் குபேந்திரனும் இவரது வீட்டிற்கு வந்து மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் தனக்கும் தன் குழந்தைக்கும் உரிய பாதுகாப்பு வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். வணக்கம் சார், நான் காக்கிவடமத்தில் சத்துணவு ஊழியராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவர் அரப்பத்தைமேட்டிலேருந்து வேலை பார்த்த சார் வந்து எங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து பாலியல் ரீதியாக என்னை வந்து ஒரு 3 வருஷமாக கொடுத்துட்டு இருந்தாரு. சரி, அவர் ஃபோன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் அது பெருசாக எடுத்துக்கல. நான் அப்புறம் என்னோட வேலையை ரொட்டீஷனை பார்த்துட்டு இருந்தேன். இவர் நம்மளுக்கு எதுக்குமே அடி பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவர் நண்பர் சேவை நிலையத்துக்கார்ட்ட ஃபோன் பண்ணி அவர் என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வீட்டில் அத்துமீறி இது பண்ணிட்டாங்க சார். அதை தட்டி கேட்டதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்லி சத்துணவு நீ சாப்பாடு போட விடாமல் என்னை வேலையை தொந்தரவு செஞ்சது இல்லாமல் நீ எப்படி வேலை பார்ப்ப, எனக்கு கீழே தான் நீ வேலை பார்க்குற, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னார். நான் போய் பழனிச்செட்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்க, நான் சொன்ன செக்ஷன் வேறு, அவங்க போட்ட செக்ஷன் வேறு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. கடைசியில் எஃப்ஐஆர் போட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. மறுநாள் அந்த ஸ்கூல் வந்துட்டாரு. வந்துட்டு மறுபடியும் என்னை மிரட்ட ஆரம்பிக்கிறது. நீ எனக்கு கீழே தானே பார்க்குறேன், நான் முட்டை சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். மறுபடியும் என்னை மிரட்டுறாரு. எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ பாதுகாப்பு இல்லை சார் இப்போ வரைக்கும். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இது மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. நான் முன்னாடி வந்து சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு என் மேலே தப்பு இல்லை, என் சொந்த பந்த பூரா என்னை கேட்க ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் ஃபோன் பண்ணி என்ன இப்போ பிரச்சனை அம்மன் போயிட்டாங்க, நிரூபிக்க வேறு வழி இல்லை, அதனால தான் நான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டேன். என் மேலே துளியளவு தப்பு கிடையாது, நான் ஏதோ பணம் வாங்கிட்டு பண்ணுற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் ஒன்று நிரூபிக்கிட்டு நான் சரின்னு கேட்டுருக்கேன் சார். நன்றி சார், வணக்கம். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் தென் திருவண்ணாமலை என போற்றப்படும் பரமசிவன் திருக்கோவிலின் திருக்குடம் முழக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெறவுள்ளது. அதன் முதல் நாள் நிகழ்ச்சியாக இன்று நடைபெற்ற பெரியாண்டவர் கோவிலில் இருந்து புனித நீர் எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் மற்றும் சிவனடியார்கள், சிவன் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் காக்கையாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத கைலாசநாதர் மற்றும் ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்று விமான பாலாலயம் மற்றும் திருப்பணிகள் துவக்க விழா நடைபெற்றது. இதில் ஆலய திருப்பணி குழுவினர், கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பகுதியில் காணாமல் போன 21 இருசக்கர வாகனங்களை தனிப்படை போலீசார் கண்டுபிடித்து கைப்பற்றினர். மேலும் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் விஜயகுமார் என்பவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.